கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் கால் வந்தது நண்பர்கிட்ட இருந்து. ஜனநாயகன் ஃபுல்லாக பார்த்துட்டேன், நீ பார்த்துட்டியா அப்படின்னு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. தாய் கருவறையில் இருக்கிற சிசு அழிக்கிற மாதிரி. சிவகாசியில் ஒரு வெடி ஃபேக்ட்ரி வச்சுருக்க ஒரு முன்னுக்க அவர் கம்பெனி வெடிபூரா வெடித்து செதறினா எப்படி இருக்கும், அதுபோல். இன்னும் சொல்லணும்னா எழுத்தாளர் அழகான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார். அதை வெளியிடங்குள்ளேயும் அந்த புத்தக அறையே தீப்பற்றி எரிஞ்சால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் ஒரு படைப்பாளனுடைய படைப்பு. அவை முன்னுக்கே திருடும்போது, அவை முன்னுக்கே அழிக்கும்போது ஏற்படுற வழி. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வேலை செஞ்சுருப்பாங்க. இதை போய் சுகமாக திருட்டுத்தனமாக பார்க்குறதுல எவ்வளோ ஒரு அசிங்கம். இன்றைக்கி எல்லாம் நெகட்டிவான விஷயத்த அந்த சோஷியல் மீடியாவில் வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளும் அந்த துறையில் இருக்கோம் அப்படின்றக்காக. அந்த துறை இந்த துறையில் எந்த படைப்பாளனுடைய படைப்பும் திருடக்கூடாது. இது செருப்பில் அடிக்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு வச்சேன்.